சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனாவுக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு முத்துவும் மீனாவும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு தாங்க முடியாத விஜயாவும் என்னவோ லட்சக்கணக்கில் மாதம் மாதம் சம்பாதிக்கிற மாதிரி தான் இந்த முத்துவும் மீனாவை விட்டு கொடுக்காம ரொம்ப தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறான். ஏதோ ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எப்பயாவது கிடைக்குது, அதில் 2 லட்ச ரூபா பணம் வரப்போகுதுன்னு இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாங்களே, லாபமாக வெறும் 30,000மோ 50,000மோ தானே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. அதுக்குடனே மீனாவும் கிடைக்கிற பணம் எனக்கு போதும், அந்த சந்தோஷத்தில் தான் இப்போ நாங்கள் இப்படி இருக்கோம். ஆனால் நீங்கள் லட்சமாக சம்பாதிச்சாதான் பெரிய பணக்கார வாழ்க்கை வாழலான்னு நினைக்கிறீங்க. அப்படி எதுவும் இல்லை. கிடைக்கிற வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு முன்னேறினாலே அது எங்களுக்கு போதுமான ஒரு சந்தோஷத்தை தந்துட்டு தான் இருக்குது. நாங்கள் இதை வச்சு சந்தோஷப்பட்டா நீங்கள் ஏன் அத்தை இவ்வளோ கோபமாக பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க மீனா. அதுக்கு உடனே மனோஜும் முத்துக்கிட்ட எனக்கு கூட தான் என் பிஸ்னஸில் ஒரே நாளையில் 10 லட்ச ரூபா லாபம் கிடச்சிது. அப்போல்லாம் கூட நாங்கள் இவ்வளோ சந்தோஷமாக அதை பற்றி பேசலை. அம்மாவுக்கு ரோகிணிக்கு அப்பாக்குன்னு தேவையானதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்து தானே சந்தோஷப்பட்டேன். நீ என்னவோ இந்த 30,000 50,000 ரூபா பணத்துக்காகவே இவ்வளோ பெருசாக நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, அதுக்கு மீனா சொல்கிறாங்க, சரிதாங்க, பெருசாக 10 லட்ச ரூபா லாபம் கிடச்சிதே, அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன செஞ்சீங்க? முடிஞ்ச அளவு வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதோ தேவையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வீடு வாங்க போகிறோன்னு ஏமாந்து போய் தானே நின்னீங்க. நாங்கள் 2 பேரும் உங்களை மாதிரி இல்லை. கிடைச்ச பணத்தை வீண் செலவு செய்யவும் மாட்டோம், ஏமாந்து போயும் நிற்க மாட்டோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு மாடியில் ரூம் கட்டணுன்றது தான் எங்களுடைய ஆசை. அதுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், உழைக்கிறோம். வர வருமானத்தை வச்சு நாங்கள் சந்தோஷப்படுறோம். இதில் உங்கள் எல்லாருக்கும் என்ன பிரச்சனைன்னு இப்படி என்ன ஏளனமாக பேசுகிறீங்க? என்னோட வேலையை பற்றி பேச முதல்ல உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே இங்கே விஜயாவும் மனோஜ் உன்னையும் ரோகிணியும் பார்த்து இவங்க 2 பேரும் பொறாமையில தான் இப்படி பணம் கம்மியாக கிடைச்சாலும் அதை வச்சு பேசி ரொம்ப சந்தோஷப்படணும்னு நினைக்கிறாங்க. சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டும், நமக்கு என்ன வந்தது? என்றைக்கும் ரோகிணி மாதிரியும் மனோஜ் மாதிரியும் இந்த மீனா முத்துவால் சம்பாதிக்க முடியாது. அதே மாதிரி அவங்க நினச்ச மாதிரி மாடியில் ரூம் கட்ட போகிறதும் இல்லை. என்னவோ செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அதுக்குடனே முத்துவும், அது எப்படி நீங்கள் சொல்லலாம் எங்களால் ரூம் கட்ட முடியாதுன்னு? ஏதோ இந்த பார்லலம்மா சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி பேசுகிறீங்க. ஏன் உங்கள் பையன் மனோஜ் நம்ம வீட்டு பணத்தை எடுத்துகிட்டு போனானே, அந்த ஜீவா கிட்ட கொடுத்துட்டு ஏமாந்து போய் நின்னானே, அப்போல்லாம் இவனை வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்கக்கூடாது, போனா போதுன்னு இவனை தங்க இடம் விட்டா இவன் வேற என்னையும் மீனாவையும் ஏளனமாக பேசுகிறான். அது சரிதான், ஜீவா மறுபடியும் பணத்தை திருப்பி தந்த உடனே இந்த பார்லலம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த பணத்தை அப்பா கிட்ட தராமல் தான் கடைக்குன்னு அவன் பயன்படுத்திக்கிட்டான்ல. இப்போ வரைக்கும் அப்பாவோட பணத்தை இவங்க 2 பேரும் திருப்பி தரவே இல்லை. அதை பற்றிலாம் யோசிக்காமல் அடுத்தவங்க சந்தோஷமாக இருந்தால் மட்டும் அதை பற்றி பேசி எங்களை அவமானப்படுத்துறதுக்காக நிற்பாங்க. எங்களுக்கு கிடைக்கிற பணம் எங்களுக்கு போதுமானது தான். உங்களை மாதிரி அதிகமாக பணம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அடுத்தவங்க பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போக எனக்கும் தெரியாது. அப்படி ஏமாத்துனா நாம் ஏமாந்து தான் போவோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அப்பாவை நீ ஏமாத்துன. இப்போ பாரு, வீடு வாங்க ஆசைப்பட்டு 30 லட்ச ரூபா பணத்தை ஏமாந்து போய் நின்னல்ல. மாதம் மாதம் அப்பாவுக்கு தர வேண்டிய 50,000 ரூபா பணத்தை கொடுத்தியா? நீங்கள்லாம் எப்படி என்ன உரிமை தகுதி இருக்குன்னு என் முன்னாடியே மீனா முன்னாடியே நின்று பேசுகிறீங்க முதல்ல அப்படின்னு முத்து கேட்குறாரு. அதுக்குடனே ரோகிணியும், போதும் முத்து, உங்கள் 2 பேரையும் நாங்கள் ஒன்றும் அவமானப்படுத்தி பேசலை. எப்பெல்லாம் காரணம் கிடைக்கும்னு எதிர்பார்த்து நீங்கள் தான் மனோஜை அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க. மனோஜ் ஒன்றும் வேற யாரோ இல்லை, உங்கள் அண்ணன் தான். அதுக்குண்டான மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து பேசுங்க. எத்தனை நாள் தான் நாங்கள் பொறுமையாகவே போகிறது? நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா சந்தோஷமாக இருந்துட்டு போங்க. அதுக்காக நாங்கள் உங்கள் மேலே பொறாமப்பட மாட்டோம். ஏன்னா உங்களை மாதிரி இல்லை, நாங்கள் நிறைய படிச்சிருக்கோம். யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எங்களுக்கும் தெரியும். மனோஜ் ஒன்றும் வேணும்னே ஏமாறலை. ஏதோ வீடு வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இப்படி பணத்தை கொடுத்துட்டோம். திரும்பி அந்த பணம் கிடைக்க தான் போகுது. மாமாவுக்கு தர வேண்டிய பணத்தையும் தரதான் போகிறோம். அதுக்காக அதையே எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஏன் உங்கள் முன்னாடி நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காதா? நீங்கள் 2 பேரும் தான் எங்கள் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படுறீங்க. உங்களெல்லாம் பார்த்து பொறாமப்படுற அளவு நீங்கள் இன்னும் வளரவும் இல்லை, முன்னேறவும் இல்லை. அதனால் எங்களை பற்றி பேசுகிறத நிப்பாட்டிட்டு ஏதோ மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கே, அதை எப்படி நல்லா செய்யலான்னு பாருங்கள், வா மனோஜ் அப்படின்னு சொல்லி மனோஜை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ரோகிணி. இதை பார்த்துட்டு மீனா சிரிச்சுக்கிட்டே, பார்த்தீங்களா, எப்பயுமே மாமாவோட பணத்தை பற்றி பேசினாலே பதில் பேச முடியாத ரோகிணி இப்படி தான் கிளம்பிடுவாங்க. இதில் இவங்களுக்கெல்லாம் கோபம் வேற வருது.
பணத்தை முதல்ல திருப்பி தந்துட்டு கோவப்பட சொல்லுங்க. அத்தை, உங்கள் மருமக ரோகிணி ரொம்ப கோவப்படுறாங்க, பணத்தை திருப்பி தர சொல்லுங்க, அதுக்கப்புறமா இப்படி கோவப்படட்டும்னு சொல்ல விஜயாவும் கோவமாக ரூமுக்கு போயிடுறாங்க. இதை பார்த்து ஸ்ருதி சிரிச்சுக்கிட்டே, மீனா இப்போ தான் இவங்க கேட்குற கேள்விக்கெலாம் சரியான பதில் கொடுத்தீங்க, அதான் அவமானப்பட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரொம்ப சரியாக தெளிவாக இருந்தது. நீங்கள் இப்படியே பேசுங்க மீனா, யாருக்கும் பயப்படாதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்க, அதில் கம்மியான வருமானம் வந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும் தானே முக்கியம். இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு மாதம் லட்ச லட்சமாக சம்பாதிச்சாதான் சந்தோஷம்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்போ தான் எல்லாரும் மதிப்பும் மரியாதையும் தருவாங்கன்னு ரோகிணியும் மனோஜும் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தையை மட்டும் என்ன நம்ம திருத்தவா போகிறோம்? திருத்த தான் முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு வேலை இருக்கு மீனா, நான் கிளம்புறேன்னு ரவியும் ஸ்ருதியும் வெளியில் கிளம்புறாங்க. உடனே அண்ணாமலையும், பரவாயில்லம்மா மீனா, உன் திறமையால் கண்டிப்பாக நீ முன்னேறுவேன்னு நினச்சேன். இப்போ இந்த 2 லட்ச ரூபாய்க்கு ஆர்டரும் கிடச்சிருக்கு. ரோகிணி, மனோஜ், விஜயான்னு இவங்க பேசுறதெல்லாம் நீ கண்டுக்காத. நீ சந்தோஷமாக உன் வேலையை பாரு. கிடைச்ச வருமானத்தை வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும். அதிகமாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த மனோஜ், ரோகிணி மாதிரி ஏமாந்துதாம்மா நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. அதுக்கு முத்துவும், அதான் தெரியுமேப்பா, நான் மீனாவுக்கு துணையாக இருப்பேன், கவலைப்படாதீங்கப்பா, எனக்கும் சவாரி இருக்குது. மீனா நீ பூ கொடுக்க கிளம்பு, நான் சவாரிக்கு கிளம்புறேன் அப்படின்னு 2 பேரும் அவங்க வெளியில் வேலைக்கு கிளம்புறாங்க. என்ன செய்யனே தெரியாத விஜயாவும் பார்வதியோட வீட்டுக்கு வேற கிளம்பணும் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு சிந்தாமணியோட ஞாபகம் வருது. பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செய்யறது சிந்தாமணி தானே, அப்புறம் எப்படி மீனாக்கு இவ்வளோ பெரிய ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிது? இந்த ஆர்டர் கிடச்சதுலேருந்து மீனாவும் முத்துவும் என்னை எதிர்த்து பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி, மனோஜை அவமானப்படுத்துகிறாங்க. ஏதாவது செய்யணும், சிந்தாமணி கிட்ட சொல்லி இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்ய முடியுமான்னு பார்ப்போன்னு சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க விஜயா. சிந்தாமணியும், சொல்லுங்கள் மேடம், எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு கேட்க, ஆமாம் ஆமாம், அந்த மீனாவுக்கு ஏதோ டெக்கரேஷன் ஆர்டர் பெருசாக கிடச்சிருக்கான், அதனால் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கா, என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? உங்கள் மருமக மீனாவை உங்கள் கைக்குள்ளே வச்சுக்க உங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக தான் மீனாக்கு இனி எந்த வேலையும் இல்லாமல் செய்யணும்னு திட்டம் போட்டு நான் தான் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை மீனாவுக்கே கொடுக்க சொன்னேன். உங்கள் மருமக மீனா வெளியில் வேலைக்கு போகக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாது, பூ கொடுக்க போகக்கூடாது, உங்கள் பேச்சை மட்டும்தான் கேட்டு வீட்டு வேலையை செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கல்ல, அது எல்லாமே நடக்க போகுது. அதுக்காக தான் மீனாவுக்கு தேடி வந்து இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், திட்டம் போட்டது நானாச்சே, எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க? அப்போ இந்த டெக்கரேஷன் ஆர்டர் முடிஞ்ச உடனே மீனாக்கு எந்த ஒரு வருமானமும் வராதா? அவள் வெளியில் வேலைக்கு போக மாட்டாளா? அது போதும் எனக்கு, நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சிந்தாமணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிந்தாமணியும், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, நான் சொன்னதை நடத்தி காமிப்பேன், உங்கள் மருமக உங்கள் பேச்சை தான் இனி கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க சிந்தாமணி. இதெல்லாம் கேட்ட இங்கே விஜயா யோசிக்கிறாங்க, எனக்கு கேட்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கே, சிந்தாமணி சொன்னதெல்லாம் நடந்துருச்சுன்னா அவ்வளவுதான், என்னால் சந்தோஷம் தாங்கவே முடியாது. என்னை எதிர்த்து பேசின மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் சந்தோஷமாக சம்பாதிச்சிருவாங்களா என்ன? என்னவோ 2 லட்ச ரூபாய்க்கு பெரிய ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கான், 50,000 ரூபா லாபம் கிடைக்குமா? இந்த ஒரு டெக்கரேஷன் ஆர்டர்லேயே இவங்க 2 பேரும் முன்னேறி காட்டுவாங்களாம். என்ன பேச்சு பேசி என்னையும் மனோஜையும் என் மருமக ரோகிணியவும் அவமானப்படுத்தின இவங்க எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு பார்க்க தானே போகிறேன். இந்த சந்தோஷம் நிரந்தரம் இல்லை முத்து, கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் அவமானப்பட்டு நிற்க தான் போகிறீங்க. இனி வேலையே இல்லாமல் மீனா நான் சொல்கிற வீட்டு வேலையெல்லாம் செய்ய போகிறா, இதை பார்த்து நான் சந்தோஷப்பட போகிறேன், முன்னேறி காட்டுறேன்னு என்கிட்டயே அந்த பேச்சு பேசினல மீனா, நீ எப்படி வெளியில் போய் வேலை பார்க்குற சம்பாதிக்கிறேன்னு நான் பார்த்துட்றேன் அப்படின்னு இங்கே விஜயா யோசித்து சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. இங்கே பரசு முத்துவுக்கு ஃபோன் பண்ணி, ஏன்பா என் பொண்ணுக்கு இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு மேக்கப்பெல்லாம் செய்ய இந்த ரோஹிணி கிட்ட சொல்லியிருந்தீங்கல்ல, அதுக்கு தேவையான பணத்தெல்லாம் கொடுத்துட்டு பவானியவும் ஒரு முறை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஏமாம்மா வீட்டுக்கே வந்து தான் ரோஹிணி மேக்கப் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்களே, அப்புறம் எதுக்கு அங்கே போகணும்னு கேட்க, பணத்தையும் கொடுக்கணும், பணம் கொடுத்தா தான் ரோகிணி, மனோஜ் 2 பேருமே வேலையை நல்லா செய்வாங்கன்னு எனக்கு தான் தெரியுமேப்பா, 2 பேரும் ஒரே மாதிரி தான், பணத்து மேலே உள்ள ஆசையில் அப்புறம் ஏதாவது இங்கே கல்யாணத்துக்கு மேக்கப் பண்ண வர அவங்க நேரமாக்கிடக்கூடாது, இல்லைனா அவங்களால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பவானி ஏதோ நல்ல மேக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா, அவள் விருப்பப்பட்ட மாதிரி செய்யணும் தான் நான் ஆசை, கல்யாணம் வேற இங்கே பக்கத்தில் வந்துருச்சு, மீனா கிட்ட சொல்லி பவானியை கூட்டிகிட்டு போயிட்டு வர சொல்கிறியாப்பா, ஒரு முறை அங்கே ரோகிணி கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு என்னென்ன செய்யணும்னு பவானியும் சொல்லிட்டானா எனக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னு சொல்ல, சரிம்மா கவலைப்படாதீங்க, மீனாவை நான் அனுப்பி வைக்கிறேன், பவானியும் மீனாவும் அந்த பார்லர்லம்மா அங்கே பார்லருக்கு போயிட்டு வரட்டுமே, பிரச்சனை இல்லை, பணத்தை எப்போ வேணாலும் கொடுத்துக்கலாமான்னு சொல்ல, இல்லைப்பா பணத்தை முன்னாடியே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க
இங்க பரசு. இங்க மனோஜ் கடைக்கு கிளம்பி போயிருக்காரு. ரோகிணியும் தன்னுடைய பார்லருக்கு போயிருக்காங்க. பார்லர்ல எப்பயும் போல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மீனா இங்க பரசோட வீட்டுக்கு போய், இங்க பவானி கிட்ட, "சரி, எனக்கு அவங்க பார்லர் எங்க இருக்குன்னு தெரியும். நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துருவோம். பணத்தையும் குடுத்துட்டு, உனக்கு எப்படி மேக்கப் போடணும்னு ரோகிணி கிட்ட முன்னாடியே சொல்லிட்டா, என்னென்ன ஏற்பாடு செஞ்சு கொண்டு வரணுமோ, உன் கல்யாணத்தன்னைக்கு அவங்க அப்படியே செஞ்சு விட்டுருவாங்க. நீ வா பவானி, உன்னை நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லி பரசுகிட்டயும் சொல்லிட்டு பவானிய கூட்டிட்டு இங்க ரோகிணியோட பார்லருக்கு மீனா கிளம்புறாங்க. இப்படி மீனா வராங்கன்னு தெரியாத ரோகிணி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு, அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா பார்லர்ல இருக்க வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ரோகிணி அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்க, இங்க பார்லரோட ஓனரும் கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க மீனா போனதுக்கு அப்புறமா அங்க இருக்க ஸ்டாஃப கூப்பிட்டு, இவங்களுக்கு கொஞ்சம் மேக்கப்ப பத்தி பேச வேண்டியது இருக்கு. இவங்களுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்காங்க. எங்க வீட்ல இருக்க ரோகிணி கிட்ட நாங்க பேசணும். அது மட்டும் இல்லாம இவங்க ரோகிணிய பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த பார்லரோட ஓனர் ரோகிணிய கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அப்படின்னு மீனா கேட்க, அங்க வேலை பார்க்குறவங்களும் சிரிச்சுக்கிட்டே, "என்ன சொல்றீங்க? நான் ரோகிணிய கூப்பிடுறேன். ஆனா நீங்க அவங்க வீட்ல தானே இருக்கீங்க. அவங்க ஒண்ணும் இந்த பார்லரோட ஓனர் இல்ல. வெறும் எங்கள மாரி ஸ்டாஃபா தான் வேலை பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? ரோகிணின்னு சொன்னாலே வர வச்சிருப்பேன். ஆனா நீங்க இந்த பார்லரோட ஓனர் ரோகிணின்னு சொல்றீங்களே, இந்த பார்லரோட ஓனர் ரோகிணி கிடையாது. அங்க உட்காந்துருக்காங்கல்ல, கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களே, அவங்க தான் ஓனர். இது தெரியாம இத்தனை இத்தனை நாள் நீங்க ஒரே வீட்ல இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இதெல்லாம் கேட்ட மீனா பேரதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்றீங்க? ரோகிணி பார்லரோட ஓனர் இல்லையான்னு கேட்க, ஆமா, 6, 7 மாசத்துக்கு முன்னாடி ரோகிணி தான் பார்லரோட ஓனரா இருந்தாங்க. ஏதோ பண தேவை இருந்ததுன்னு இந்த பார்லர்ல குடுத்துட்டு, இப்ப அவங்க ஸ்டாஃபா வேலை பார்க்குறாங்க. எங்கள மாரியே தான் அவங்களும் இங்க ஸ்டாஃபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இது கூடவா தெரியாம இருக்கீங்க? எப்படிதான் எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கீங்களோ, நான் போய் ரோகிணிய வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க மீனாவும் இத கேட்டு பேரதிர்ச்சி ஆறாங்க. இத கேட்டுட்டு பரசோட பொண்ணு பவானியும், பார்க்க பார்லர் பெருசா இருக்கு. இவ்ளோ பெரிய பார்லரோட ஓனரா இருக்காங்களா ரோகிணின்னு நான் கூட யோசிச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவங்க வெறும் ஸ்டாஃபா தான் வேலை பார்க்குறாங்கன்னு எனக்கே தெரிய வந்தது. ஏன் மீனாக்கா, உங்களுக்கு இது தெரியாதா? அப்படின்னு கேட்குறாங்க இங்க வந்து பவானி. உடனே மீனாவும், எனக்கே இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ஏன் என் வீட்ல உள்ள யாருக்கும் இந்த உண்மை தெரியவே தெரியாது. பார்க்க பார்லர் பெருசா இருக்குன்னு நினச்சி தான் எங்க அத்தையும் இந்த ரோகிணிய தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. முதல்ல இந்த பார்லருக்கு என் அத்தையோட பேர் தான் வச்சிருந்தாங்க. அப்புறம் என்னவோ பேரெல்லாம் மாத்திட்டாங்கன்னு வீட்ல பெரிய பிரச்சனை வந்தது. அத்தையும் ரோகிணிய வெளுத்து வாங்குனாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா அப்பதான் இந்த பார்லர்லயும் இவங்களுக்கு குடுத்துருப்பாங்க போல. ஆனா இந்த உண்மை வெளியில வராம இத்தனை நாள் எங்கள ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. அதான் எங்க யாரையும் இந்த பார்லர் பக்கமே வர வைக்க மாட்டாங்க இந்த ரோகிணி. இன்னைக்கு உனக்காக இங்க வரப்போய் தான் பவானி உண்மையே தெரிய வந்திருக்கு. வெறும் ஸ்டாஃபா வேலை பார்க்குறவங்க எப்போ பார்த்தாலும் நீ வெறும் பூ கொடுக்குறவ தான், உனக்கு பெருசா சம்பாதிக்க முடியாதுன்னு என்னையும் என் வீட்டுக்காரரையும் எவ்வளோ ஏளனமா தெரியுமா பேசுவாங்க. இன்னைக்கு இருக்கு ரோகிணிக்கு அப்படின்னு யோசிச்ச மீனாவும், பவானி நீ முதல்ல கிளம்பு. இங்க என்ன ரோகிணி பார்த்தா பெரிய பிரச்சனை செய்வாங்க. உண்மையை என்கிட்டேருந்து மறைக்க பொய் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நானும் இருக்கிற கோவத்துல ரோகிணியை வெளுத்து வாங்க வேண்டியதா போயிடும். நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் பவானி. வேலை பார்க்குற இடத்துல நாம எதுவும் பிரச்சனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே பவானி சொல்றாங்க, அக்கா வந்ததே வந்துட்டோம். இதெல்லாமே உண்மைதானான்னு தெளிவா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏதோ இப்போ பார்லரோட ஓனர் அங்கே இருக்கிறதா சொன்னாங்களே, அவங்க கிட்ட ஒரு முறை கேட்டு பார்ப்போமேக்கா. இந்த ஸ்டாஃப் வேணா புதுசாக கூட சேர்ந்துருக்கலாம், தப்பாக கூட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, சரி பவானி நீங்கள் உட்காரு, நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன்னு அங்கே ரோகிணி வேலை பார்க்குற அந்த பார்லரோட ஓனர்கிட்ட மீனா பேசுகிறாங்க. அங்கே போன மீனாவும் அவங்க கிட்ட மெதுவா, ஆமாம் நீங்கள் தான் இந்த பார்லரோட ஓனரா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா நான் தான் ஓனர், உனக்கு என்ன வேணும், யாரை பார்க்க வந்திருக்கேன்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, இங்கே என் தங்கச்சி மாதிரி தான் பவானிக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க. ரோகிணியை தான் நாங்கள் மேக்கப் போட வர சொன்னோம். அதான் பணத்தெல்லாம் கொடுத்துட்டு போகலாமேன்னு வந்தோம். அது மட்டும் இல்லை, பவானிக்கு வேறு மாதிரி ஏதோ மேக்கப் போடணுமா, அதை பற்றி ரோகிணிக்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. அதான் கூட்டிகிட்டு வந்தேன். அப்படியே இந்த பார்லரோட ஓனரையும் பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். ஆமாம், இந்த பார்லர் ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது பார்க்க. எப்போ வாங்கினீங்கன்னு கேட்க, அதுவா, ரோகிணி தான் இந்த பார்லரோட ஓனராக இருந்தாங்க. ஏதோ அவங்க மாமியார் பணம் கொடுக்க இந்த பார்லர்லையும் வச்சாங்களாம். கொஞ்சம் பண தேவை இருந்ததுன்னு என்கிட்ட தான் இந்த பார்லர்லாம் கொடுத்துட்டாங்க. ஒரு 7, 8 மாதம் இருக்குமா என்கிட்ட பணம் வாங்கிட்டு கொடுத்தாங்க. நான் தான் இப்போ ஓனராக இருக்கேன். அவங்க வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறாங்க. ஆனால் வேலையை ரொம்ப தெளிவாக செய்வாங்க ரோகிணி. அவங்க மேலே உள்ள நம்பிக்கையில் தான் நான் அப்பப்போ தான் இந்த பார்லருக்கு வருவேன். மற்றபடி பார்லர் வேலை எல்லாத்தையுமே பார்க்குறது அந்த ரோகிணி தான். ஆனால் ஸ்டாஃபாக தான் இங்கே இருக்காங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக பார்லரோட ஓனர் மீனா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அப்போ அந்த ஸ்டாஃப் சொன்னதும் உண்மைதான், ரோகிணி மட்டும்தான் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட மீனா அங்கே ஓனர்கிட்ட பேசிட்டு உடனே அங்கேருந்து பவானியை கூட்டிகிட்டு கிளம்பி வராங்க. மீனா அங்கேருந்து கிளம்பி வரும்போது பவானி கிட்ட சொல்லிகிட்டே வராங்க, நீ சொன்னேன்னு ஓனர்கிட்ட கேட்டேன். அந்த ஸ்டாஃப் சொன்னது எல்லாமே உண்மைதான்.
பணத்த வாங்கிட்டு எப்பயோ இந்த ஓனர்கிட்ட இந்த பார்லர்லாம் குடுத்துருக்காங்க. ஆனா, எல்லா வேலையும் ரோகிணி ரொம்ப தெளிவா செய்வாங்களாம். அது மட்டும் இல்லாம, இப்படியெல்லாம் செய்வாங்க, ஏமாத்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல பவானி. அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ல கண்டிப்பா இத முதல்ல என் அத்தைக்கு சொல்லி புரிய வைக்கணும். இப்ப வரைக்கும் பெரிய பார்லரோட ஓனரா இருக்காங்க ரோகிணின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடி, என்ன பத்தி ரொம்ப ஏளனமா பேசிட்டு இருக்காங்க. இனி அப்படி நடக்க விடக்கூடாதுன்னு மீனா பேசிக்கிட்டே போறாங்க. இங்க ஸ்டாஃப் வந்து ரோகிணிய கூட்டிட்டு வராங்க. ரோகிணி யார் என்ன பார்க்க வந்தாங்கன்னு கேட்க, "இங்க தான் இருந்தாங்க. போயிட்டாங்க போலயே" அப்படின்னு சொல்லிட்டுருக்க. "சரி பரவால்ல. எனக்கு வேலை இருக்கு. யாரா இருந்தா என்ன பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் மீனா தான் வந்து உண்மைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியாம அவங்க பாட்டுக்கு வேலைய பார்க்க போயிடுறாங்க. மீனா நினைக்கிறாங்க, இந்த உண்மைய என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னா, அதுக்கப்புறமா ஏற்கனவே இந்த பார்லர் அம்மா மேல சந்தேகப்பட்டேன். இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்களான்னு வீட்ல பெரிய பிரச்சனை செஞ்சுருவாரே. ஆனா இந்த ரோகிணிய பத்தின உண்மையும் எல்லாருக்கும் தெரியணும். என்ன செய்யன்னு யோசிக்கிறாங்க. அங்க பூவெல்லாம் குடுத்துட்டு பவானியவும் இங்க பரசோட வீட்ல விட்டுட்டு, தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்ச இங்க மீனாவும் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. எப்பயும் போல கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேலை செஞ்ச இங்க மீனாவுக்கு இதே ஞாபகமா இருக்கு. ரோகிணி எவ்ளோ பெரிய உண்மைய மறைச்சிருக்காங்க. வெளியில நெறைய கடன் வாங்கியிருக்காங்க. இப்படி பார்லர்ல வேற குடுத்துட்டு பணம் வாங்கியிருக்காங்க. இவங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தா, எதுக்காக இவங்க இப்படியெல்லாம் செய்யணும்? வாங்குன பணத்த என்ன செஞ்சாங்கன்னும் தெரியாது. பார்லர்ல இன்னொருத்தவங்களுக்கு குடுத்துருக்காங்க. அந்த உண்மையும் வீட்ல யார்கிட்டயும் கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி தெரிஞ்சிருந்தா மனோஜும், விஜயாத்தையும் அவங்கள சும்மா விட்டுருக்கவே மாட்டாங்களே! எதுக்காக நம்ம குடும்பத்த இவங்க ஏமாத்துறாங்க? ஏன் இப்படியெல்லாம் ரோகிணி செய்றாங்க? ஏன் இவ்ளோ பொய் சொல்றாங்க? அப்படின்னு ரோகிணிய பத்தியே யோசிச்சுக்கிட்டு கிச்சன்ல வேலை செய்றாங்க மீனா. அந்த சமயம் அங்க வந்த ஸ்ருதியும் மீனா கிட்ட, "மீனா நான் இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துட்டேன். ஆமா நீங்க என்ன மீனா கிச்சன்ல என்ன செய்றீங்க? ஏன் மீனா ரொம்ப சோகமா இருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அந்த சமயம் இங்க விஜயாவும், "மீனா சீக்கிரமா எனக்கு காஃபி போட்டு கொண்டு வா. ரொம்ப டயர்டா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போறாங்க. அந்த சமயம் இங்க விஜயாக்கு ஒரு ஞாபகம் வருது. சிந்தாமணி என்னவோ மீனாவ இனி எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் உண்மைதானா? அவங்க கிட்ட இன்னொரு முறை ஃபோன் போட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கு ஃபோன் பண்றாங்க விஜயா. விஜயாவும் சிந்தாமணி கிட்ட, "என்ன சிந்தாமணி என்ன செய்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் நடந்துரும்ல? ஏன்னா மீனா எப்பயும் போல பூ குடுக்க போறா. அந்த டெக்கரேஷன் ஆர்டருக்கு தேவையான ஒவ்வொரு வேலையும் செஞ்சுட்டு இருக்கா. கண்டிப்பா நீங்க சொன்னதெல்லாம் நடந்துரும்ல? மீனா இனி வீட்டு வேலைய மட்டும் தானே பாப்பா. வெளியில சம்பாதிக்க போறேன்னு அவ முன்னாடி நான் என்னைக்கும் அவமானப்பட்டு நிக்க மாட்டேன்ல" அப்படின்னு சொல்ல, "நீங்க கவலைப்படாதீங்க. நான் சொன்னது எல்லாமே நடக்க தான் போகுது" அப்படின்னு சொல்ல, உடனே இங்க விஜயாவும், "சிந்தாமணி உங்க மேல மட்டும் தான் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர மீனா செஞ்சு முடிக்கவும் கூடாது. அப்படி செஞ்சு அவ பணம் வாங்கிட்டா, அதுக்கப்புறம் இந்த வீட்ல அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு நான் வந்து தாங்க முடியாம தான் இருக்கணும். இப்ப வரைக்கும் என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்க மீனாவால இனி எந்த விதமான வருமானமும் இந்த வீட்டுக்கு வரவும் கூடாது. அவ எப்பயுமே என் பேச்ச மட்டும் தான் கேட்கணும்னு பேசிட்டு இருக்காங்க." அப்ப காஃபி கொண்டு போன மீனா அங்க இருந்து எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க. மறுபடியும் அத்தை சிந்தாமணிக்கிட்டயா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு பெரிய ஆர்டர் கிடைச்சப்பவே நினைச்சேன், அத்தை ஏதாவது சிந்தாமணி கூட சேர்ந்து பெரிய திட்டம் போடுவாங்கன்னு. அதே மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்காங்களே. ஏற்கனவே ஒரு முறை நான் வெளியில வெளியில போய் வேலை செய்யக்கூடாதுன்னு வீட்டு வேலையை செய்ய வச்சாங்க. ஆனா இப்ப எதுவும் செய்ய முடியாத என் அத்தை சிந்தாமணி மூலமா பெரிய பிரச்சனையை செய்யணும். நான் இனிமேல் டெக்கரேஷன் ஆர்டர் செய்யக்கூடாதுன்னு ஏதோ பெரிய திட்டம் போடுறாங்க. அவங்க சொன்னது என்னைக்குமே நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு மீனாவும் அங்கே காஃபி கொடுக்கறதுக்காக இங்கே வந்து விஜயா கிட்ட போகிறாங்க. உடனே விஜயா, "மீனா அதான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியும்ல, நீ பாட்டுக்கு உள்ளே வர, ஏன் கேட்டுட்டு வரக்கூடாதான்னு சொல்ல." "அத்தை இது நம்ம வீடு, நான் எங்கே வேணாலும் வருவேன், எங்கே வேணாலும் போவேன். அது மட்டும் இல்லாமல் காஃபி கேட்டது நீங்கள் தானே, கொண்டு வர நேரமானாலும் திட்டுவீங்க, எடுத்துகிட்டு வந்தாலும் இப்படி பேசுகிறீங்க. என்னத்த சிந்தாமணி கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குன்னு" கேட்க, உடனே இங்கே விஜயாவும் பதில் பேசாமல், "காஃபியை வச்சுட்டு போ, நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனாவும் உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தன்னுடைய பார்லர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த இங்கே ரோகிணி ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு விஜயா தன்னுடைய ரூம் கூட்டிகிட்டு போய் ரோகிணி கிட்ட பேசுகிறாங்க. "என்னம்மா ரோகிணி அதிகமான வேலையா, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கேன்னு" கேட்க, "எனக்கு வர வர இந்த வீட்டுக்கு வரவே பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் மீனாவும் முத்துவும் என்னையும் உங்கள் பையன் மனோஜையும் ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. மாமாவோட பணத்தை திருப்பி தர முடியலன்னு சொல்லி நாங்கள் எப்பயுமே தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்குது. அந்த மீனா பேசுகிறதுக்கு யாரும் பதில் பேச முடியாத ஒரு நிலைமையிலலாம் இருக்கோம்" அப்படின்னு சொல்ல, "நீ சந்தோஷமாக இருமா ரோகிணி. ஏதோ பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்ச சந்தோஷத்தில் அவள் என்ன வேணாலும் பேசுவா. எவ்வளோ வேணாலும் எதிர்த்து பேசிட்டு போகட்டும். கண்டிப்பாக இந்த டெக்கரேஷன் ஆர்டரை அவளால் முடிக்கவும் முடியாது. வேறு வெளியில் போய் வேலை செய்ய போகிறதும் கிடையாது. அதுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் செஞ்சுருக்கேன். ஏன்
சொல்லப்போனால் முத்து மீனாவை சீக்கிரமாக வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன். இந்த முத்துவும் மீனாவும் சம்பாதிச்சு மாடியில் ரூம் கட்டெல்லாம் நான் விடவே மாட்டேன். எனக்கு நீயும் மனோஜும் சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளவுதான். என்ன சொன்ன உடனே ரோகிணி சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்குமா? ஏன் சொல்கிறேன்னா, இந்த மீனா படிக்கலை, ஏதோ அங்கங்கே போய் பூ கொடுக்குறாங்க, கிடைச்ச டெக்கரேஷனோட செய்கிறாங்க. இந்த சம்பாத்தியத்துக்கே இவ்வளோ பேசுகிறாங்கன்னா இவங்களாம் இன்னும் அதிகமாக சம்பாதிச்சிட்டா? அதனால தான் சொல்கிறேன். எனக்கு இவங்க கிட்டலாம் பேசவும் பிடிக்கல. இவங்க பார்க்குற வேலைக்கு இவங்க இந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே மீனா போயிடுறாங்க. போன மீனா இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கோவமாக ரோகிணி கிட்ட, எனக்காவது ஒரு வேலை இருக்குது, அதுவும் நிரந்தரமாக நான் செய்யக்கூடிய வேலை. ஆனால் உனக்கு வேலைன்னு ஏதாவது இருக்கா? வெறும் பார்லரில் ஸ்டாஃபாக வேலை பார்க்குற நீ எல்லாம் என்னை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு மீனா பேச ஆரம்பித்த உடனே இங்கே விஜயாவும், என்ன பேசுகிற மீனா, தெரிஞ்சுதான் பேசுறியா? பார்லரில் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறாள் என் மருமக, அவள் பார்லரோட ஓனர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் அப்படி நினச்சிக்கிட்டு தலையில் தூக்கி வச்சு இந்த ரோகிணியை கொண்டாடுறீங்க. இன்னைக்கு தான் இங்கே பவானியை கூட்டிகிட்டு போயிருந்தேன், பரசு மாமாவோட பொண்ணை. அங்கே போனதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது ரோகிணி யார், அங்கே என்ன வேலை பார்க்குறாங்கன்னு. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தப்பு. உங்கள் எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. பணத்துக்காக இந்த ரோகிணி பார்லரில் யார்கிட்டயோ கொடுத்துட்டு இப்போ பார்லரோட ஓனர் வேற யாரோ, ஆனால் இவங்க தான் தான் ஓனர்னு சொல்லி ஏமாத்துறாங்க. ஸ்டாஃபாக வேலை பார்க்குற இவங்களுக்கு வெறும் 15,000 ரூபா சம்பளம். இந்த ரோகிணியை விட நான் அதிகமாக தான் சம்பாதிக்கிறேன். சொல்லப்போனால் நான் ஒன்றும் ரோகிணி மாதிரி இல்லை. யாரையும் ஏமாற்றவும் தெரியாது, பொய் சொல்லி நடிக்கவும் தெரியாது. என்னை பற்றி பேசுகிறியே, நான் படிக்கல தான், ஆனால் உன்ன மாதிரி யாரையும் நான் ஏமாத்தலையே. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் 2 பேரும் என்னை பற்றியும் நான் செய்கிற வேலையை பற்றியும் இவ்வளோ ஏளனமாகவும் என்னை அவமானப்படுத்தியும் பேசுவீங்க. நான் யாரையும் ஏமாத்தாமல் நேர்மையாக வேலை செய்கிறேன். அதனால தான் என்னை தேடி வந்து டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்குறாங்க. எனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் வரலனாலும் பரவாயில்ல, எனக்கு பூ கட்டி என்னால் அதில் சம்பாதிக்க முடியும். மற்றவங்களெல்லாம் பார்த்து நான் பயப்படுறவெல்லாம் இல்லை. நானும் சாதிச்சு முன்னேற தான் போகிறேன். உங்கள் மருமக செஞ்ச வேலை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, ரோகிணி இப்போ பார்லரோட ஓனரே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள திட்டுங்க, அவங்கள அவமானப்படுத்துங்க. அதை விட்டுட்டு தப்பே செய்யாத என் வேலைக்கு ஏதாவது செய்யணும் திட்டம் போடுற உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் ஏதாவது எனக்கு கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டரில் பிரச்சனை செஞ்சீங்க, அதன் மூலமாக எனக்கு வருமானம் வராமல் இருந்தது, அத்தை நான்லாம் சும்மா விடுவேன்னு நினைக்காதீங்க. இந்த தடவை உங்கள் பையனும் நானும் உங்களை வெளுத்து வாங்கி உங்களையே என்னால் வீட்டை விட்டு வெளியில் போக வைக்க முடியும். என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப திட்டம் போடுறீங்களே, அசிங்கமா இல்லை உங்களுக்கு? உங்கள் படித்த பணக்கார வீட்டு மருமக உங்களையே மாதக்கணக்காக ஏமாத்திட்டு இருக்கா. அவள் சொல்கிறது எல்லாமே போய், ஆனால் அதெல்லாம் தெரியாமல் அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறீங்க. அவள் சொல்கிற மாதிரியெல்லாம் செய்கிறீங்க. ஆனால் நான் நேர்மையாக இருக்கேன், பொறுப்பாக இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா செஞ்சு இந்த வீட்டோட நல்ல மருமகளாக இருக்கேன். என்னை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பணம் தானே முக்கியம். நான் வசதியே இல்லாத குடும்பத்துலேருந்து வந்ததால் நான் இந்த வீட்டில் வேலை செய்ய வந்த மாதிரிலாம் நடத்துகிறீங்க. ரோகிணியை விட அதிகமாக சம்பாதிக்க எனக்கு தெரியும். வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குற ரோகிணி பேசுகிறத கேட்டுக்கிட்டு என்ன திட்டுறீங்களா நீங்கள் அப்படின்னு ரோகிணியை பற்றின உண்மையை விஜயா முன்னாடி சொன்னது மட்டும் இல்லாமல், ரோகிணி பொய் சொல்லி இத்தனை நாள் ஏமாற்றிட்டு இருந்தாங்க, எல்லாத்துக்கும் காரணம் ரோகிணி தான்னு ரொம்ப தெளிவாக உண்மையை சொல்கிறாங்க. ரோகிணி பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்க, விஜயா இங்கே வந்து பதில் பேசாமல் நிற்கிறாங்க. இங்கே வந்து மீனா பேசின பேச்சால் இங்கே விஜயாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இந்த மீனா இப்படி பேசுகிறா? இதில் வேற ரோகிணி வெறும் பார்லருக்கு ஸ்டாஃபாக தான் வேலை பார்க்குறான்லாம் சொல்கிறாளே, எது உண்மைன்னு தெரியல. வசமாக மாட்டிக்கிட்டு நிற்க வச்சுட்டாலே இந்த ரோகிணி அப்படின்னு விஜயா மெதுவாக ரோகிணி கிட்ட, ரோகிணி மீனா சொல்கிறதெல்லாம் உண்மையா? என்ன பார்த்துட்டு அமைதியாக இருக்கேன்னு கேட்க, இல்லை ஆண்டி நான் பொய் சொல்லலை ஆண்டி, மீனா வேணும்னே பிரச்சனை செய்கிறாங்கன்னு சொல்லும்போதே இங்கே விஜயா முன்னாடி பொய் சொல்லி ஏமாத்தின ரோகிணியை மீனா பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. நான் பொய் சொல்ல மாட்டேன், நீ செஞ்சதை சொல்லிகிட்டு இருக்கேன், இன்னும் ஆதாரத்தெல்லாம் நான் காமிப்பேன். ஆனால் அது எனக்கு தேவையில்லாத வேலை. உன்னை பற்றி விஜயாத்தையே போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். என்னையும் என் வீட்டுக்காரரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சி எங்கள் வேலையை நீங்கள் அவமானப்படுத்தி பேசுனீங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அதனால் நான் செய்கிற வேலைக்கு தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனை செஞ்சீங்கன்னா அத்தை உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்காது. அப்புறம் நீங்கள் இந்த வீட்டில் இருக்க முடியாது, பார்த்துக்கோங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது. என்னை பற்றி பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு உங்கள் மருமக ரோகிணி என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்ற உண்மையை கண்டுபிடிங்க. போய் பார்லரில் விசாரிச்சு பாருங்க, அப்போ இந்த ரோகிணி யாருன்னு தெரிய வரும்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப கோவமாக திட்டிட்டு ரோகிணியை பற்றின உண்மையை விஜயா கிட்ட தெளிவாக புரிய வச்சுட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்னந்த ரோகிணி அப்போ நம்ம குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்காளா? மீனா சொன்ன மாதிரியே அங்கே பார்லரில் போய் ரோகிணியை பற்றி விசாரிச்சாதான் உண்மை தெரிய வரும் அப்படின்னு மீனா பேசின பேச்சால பதட்டத்தில் இருக்கிறாங்க விஜயா. இந்த மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு நினச்சி விஜயா அத்தை கிட்ட மீனாவை பற்றி பேசினா மீனா என்ன பற்றின உண்மையை கண்டுபிடிச்சி இங்கே என்ன பதில் பேச விடாமல் செஞ்சு உண்மையெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாலே விஜயாத்தை வேற சந்தேகப்படுறாங்க. நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கணும், தேவையில்லாமல் இப்படி மீனாவை அவமானப்படுத்தணும்னு நினச்சி இப்போ நான் தான் வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டே நிற்கிறாங்க ரோகிணி.